பார்த்திபன் கனவு 2ஆம் பாகம் அத்தியாயம் 6 கலை திருவிழா. அன்னைக்கு மாமல்லபுரம் எந்த அளவுக்கு ஒரே குதூகலமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது சரஸ்வதி பூஜை தான். அந்த நாள் அன்னைக்கு தான் நம்மளுடைய நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியும் அவங்களுடைய திருமகளான குந்தவி தேவியும் மாமல்லபுரத்துக்கு வருகை தந்திருக்காங்க. இது பெரிய விழாவாக மாமல்லபுரத்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எப்படி விழாக்குளம் பூண்டு இருந்ததோ அதை விட மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற அளவில் அடுத்த நாள், அதாவது உண்மையான கொண்டாட்டமே எங்கே களை கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு தான். முத நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வெளியில் கோலம் போட்டு மாவில தோரணம் கட்டி அழகான அலங்காரத்தோட பெண்கள் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் விஜயதசமி அதை விட சிறப்பாக கொண்டாடப்படுறதுக்காக மக்கள் தயாராகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நீண்ட தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாத்தையுமே அழகான சிற்பங்களாக மாற்றின பெருமை எந்த சக்கரவர்த்தியை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு சக்கரவர்த்தியுமே இந்த மாமல்லபுரத்தை ரொம்பவே அழகுபடுத்தியிருக்காங்க. ஆனால் இதற்கான முக்கியமான க்ளூ, அந்த ஐடியான்னு சொல்லுவோம் இல்லையா, யார்கிட்டேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மர் தான். அவருடைய காலகட்டத்தில் தான் மாமல்லபுரம் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இல்லையா, கற்கள் இல்லாமல் அதையே குடைந்து எப்படி அழகான சிற்பங்களாகவும் கோயில்களாகவும் கட்டியிருக்காங்கன்னு இதற்கெல்லா பெருமையும் நம்மளுடைய நரசிம்மவர்மருக்கு தான் சேரும். இதை அவருடைய அப்பா கிட்ட சொல்லும்போது, அதாவது நரசிம்மவர்மருடைய அப்பா சக்கரவர்த்தியாக இருந்தபோது இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நரசிம்மவர்மர் தான் ஒரு 8 ஆண்டுகளாக இந்த ஊர்லேயே இல்லை இல்லையா, புலிகேசியை வெல்றதுக்கு வடக்க போயிட்டாரு, வென்றும் வந்துட்டார். ஆனால் இவர் போய் அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது பெருமளவு குறைஞ்சிடுச்சு, நிறுத்தவும் பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது விஜயதசமி நாள் ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்கள் இருக்கு இல்லையா, மறுபடியும் புனரமைக்கப்படுமா, நின்று போன எல்லா வேலைகளும் மறுபடியும் தொடருமா அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ண ஓட்டமாகவும் கேள்வியாகவுமே இருந்தது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சக்கரவர்த்தியும் மாமல்லபுரத்தில் 3 நாள் தங்கியிருந்து, அதாவது சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் மறுநாளான விஜயதசமி அதற்கும் மறுநாள் 3 நாளும் தங்கியிருந்து ஒவ்வொருத்தர் சொல்கிறதையும் கேட்டுட்டு போகிற அளவுக்கு சக்கரவர்த்தி மக்களோட ஒன்றிணைந்து இருந்தார். இதனுடைய அடையாளமாக தான் அவர் அவருடைய குதிரையிலேயே குந்தவி தேவியும் அழைச்சிக்கிட்டு வந்திருந்தார். இப்போ இப்படி இருக்க அந்த சிற்பங்கள் ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த விஜயதசமியை கொண்டாடுறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு இருக்கிறாங்க. எல்லாம் எங்கெங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சிற்பக்கூடங்களாக இருக்குது, அதாவது சிற்பங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. சிற்பங்களில் கதைகளாக இருக்குது. கண்ணனுடைய கதை இருக்குது ஒரு இடத்துல. கண்ணன் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலபருவத்தில் கிருஷ்ணன் செய்த லீலைகள் என்ன, வெண்ணை திருடி சாப்பிட்டது அழகாக ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துல அவர் அசுரனை அழிச்சார் இல்லையா, அதை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இன்னும் சில இடத்துல கோபியர்களோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை படமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஒற்றை விரலில் மலையை சுமந்தார் இல்லையா, கோவர்த்தனகிரி மலையை, அது ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கண்ணனுடைய புகழையும் பெருமையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன ஒரு ஓவியர் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கிறாரு பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னும் சில இடத்துல சிற்பக்கலைகள் அந்த இருக்கு இல்லையா, சிற்பங்கள் வடித்து வைக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து ஆசையாக சந்தோஷமாக எவ்வளோ ஒரு நுண்மையான ஒரு வேலைப்பாடு, தூரக்கிருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, பக்கத்தில் வந்தால் நம்மையே பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இது இல்லாமல் அங்கங்கே அரங்குகள் அமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துல குழல் இசை, ஒரு இடத்துல வீணை இசை, ஒரு இடத்துல பாட்டு பாடுறவங்க சைவ நூல்கள் பற்றின பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துலேருந்து குழல் இசை வருது, அங்கே ஒரு கூட்டம் நின்று அதை கேட்குது. இன்னொரு இடத்துல இருந்து வீணை இசை, அங்கே ஒரு கூட்டம் நின்று கேட்க, பாடல்கள் பதிகங்கள் பாடுற இடத்துல ஒரு கூட்டம் நின்று கேட்கன்ட்டு திரளா, அதாவது கடற்கரை, மாமல்லபுர கடற்கரையில் இருக்கிற அலைகளை விட இந்த ஜனத்திரளுடைய அலைகள் அவ்வளோ அதிகமாக இருந்தது அன்றைக்கி மாமல்லபுர கடற்கரையில். இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக மக்கள் மனசில் வச்சுருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அது என்னென்னா, இங்கே நின்று போன அந்த சிற்ப வேலைப்பாடுகள் தொடருமா தொடராதா, என்ன முடிவை நம்மளுடைய சக்கரவர்த்தியான வர்மர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது என்னென்னா, இதுக்கப்புறம் சிற்ப வேலைப்பாடுகள் தொடரும்,
இது முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. கட்டாயமாக சக்கரவர்த்தி இதை தொடங்கி வைக்கிறதுக்காக தான் 3 நாள் பயணமாக இங்கே மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கிறாருன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் வரதை முன்னாடி வந்து ரிஷபத்தில் ஒருத்தர் நல்ல அந்த மேலத்தாளம் இருக்கு இல்லையா, அதை போட்டு சொல்லிக்கிட்டே வரார், முரசு கொட்டிக்கிட்டே வரார். இவருடைய புகழ்பாடி, அதாவது நம்மளுடைய சக்கரவர்த்தியுடைய அப்பா, அவருடைய அப்பா யாரெல்லாம் என்னென்ன செயல்கள் செய்தாங்க, நம்மளுடைய சக்கரவர்த்தி புலிகேசியை எப்படி வென்றாரு, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி மக்களோட மக்களாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சக்கரவர்த்தியும் சும்மா இல்லை, போகிற இடத்தெல்லாம் மக்கள் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து நின்று அந்த இடத்துல கேட்டு அவங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தியும் அவருடைய மகள் குந்தவியும் மக்களோட மக்களாக ஒன்றாக இருந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே நின்று அவங்களுடைய கோரிக்கைகளாக ஏற்றுக்கிட்டே போகிறாங்க. பாருங்கள், இதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் ஆண்ட காலம் ஏன் வந்து சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆண்ட காலம் ஒரு பொற்காலமாக ஏன் இருந்தது அப்படின்னா, சக்கரவர்த்தியாக அப்படி ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் மக்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு அவங்க வீதி வரைக்கும் வர்றதுக்கு தயங்கினதே இல்லை. அதுக்காக தான் வீதி உள்ளாவே இருந்தது. ஆனால் பாருங்கள், தன்னுடைய பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு ஒரு சக்கரவர்த்தினி அடுத்து அவங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்து இவர் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ இதெல்லாம் இல்லாமல் மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பாக கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் எதாக இருந்தாலும் சரி ஒரு எடுத்துக்கிறது, அவங்க எங்கே நின்னாலும் அவங்க மேலே பன்னீர் தெளிக்கிறது, பூ தூவுறது, இதெல்லாம் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஜனத்திரல்லையே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டுருக்காங்க. இப்போ எங்கே நகர்ந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரத்தில் கட்டி முடிக்கப்படாமலும் கும்பாபிஷேகம் செய்யப்படாமல் இருந்த, அதாவது எழுப்பப்பட்ட ஒரு கோயில். அது யாருதுன்னா துர்காதேவியோடைய ஆலயம். நம்மளுடைய எல்லா பழைய வரலாறுலையும் பார்த்திங்கன்னா துர்காதேவி அப்படிங்கிறவ வந்து நம்மளுடைய அரசர்கள், இந்த சக்கரவர்த்திகள் வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வமாக இருந்தால், இவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவியை வணங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவள் வந்து போரில் வென்றவ, மகிஷாசுரனை வந்து அழித்தவ, நல்லதை செய்தவ, தீமைகளை அழித்தவ அப்படிங்கிறதுனால துர்காதேவியை வணங்காமல் யாருமே வந்து போருக்கே போக மாட்டாங்க. நல்லது ஆரம்பிக்கணும்னாலும் சரி, போர் ஆரம்பிக்கணும்னாலும் சரி, எந்த வேலைகள் ஆரம்பிக்கணும்னாலும் சரி, துர்காதேவி கோயிலில் ஒரு பூஜை உண்டு. துர்கை அம்மனுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் கிளம்புவாங்க. இப்பயும் இந்த ஜனத்திரள் பின்தொடர சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினி மகளும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டி எழுப்பப்பட்ட ஆனால் கட்டி முடிக்கப்படாத, கும்பாபிஷேகமும் செய்யப்படாத துர்காதேவி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறாங்க. இந்த வேலைகள், சிற்ப வேலைகள் ஏன் நின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகேசிக்காக படையெடுத்து போனார் இல்லையா, வாதாபியில் வந்து நகரெல்லாம் அழிச்சிட்டு போனாங்க. அப்படிங்கிறதுனால புலிகேசியை வெல்லணும்னு இவர் படையெடுத்து போய் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆனதுனால இந்த இடத்துல இந்த பராமரிப்பு பணிகள், அடுத்த கட்ட வேலைகள் அப்படிங்கிறது நின்று போச்சு. சரி, அப்படி என்ன தான் விஜயதசமி அன்னைக்கு கொண்டாட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.